வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூன் மாதம் 28ஆம் தேதி, ஆனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நிலையில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், தென்மேற்கு பருவமழையின் மீது நமது முந்தைய விளக்கங்கள் தற்போதைய நிலையில் பிரதிபலிக்க தொடங்கியிருக்கின்றன. கேரள மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு சோதனை காலம் தொடங்கியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு விளக்கத்திலும் எதிர்பார்த்த அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த வானிலை மாற்றங்கள் இத்தகைய மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்த இருக்கிறது. வானிலை அமைப்பில் மாற்றங்கள் என்ன? தமிழகத்திற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும்? உலகளாவிய வானிலை மாற்றங்கள் மூலமாக தென்மேற்கு பருவமழையின் மீது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தாக்கங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. முதலில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் காவிரி நதிநீர் தொடர்பான காவிரி மேலாண்மை ஆணையம், நதிநீர் மேலாண்மை ஆணையம் கடந்த செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி கூட்ட அமர்வினை நடத்தியிருக்கிறது. இதில் முக்கியமான விவரங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திற்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் வழங்க வேண்டிய நீர் அளவு குறித்து முக்கிய உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பில் இருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தமிழக தரப்பில் இருந்து வழங்க வேண்டிய நதிநீரை 2 மாதங்களுக்கும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு உடனடியாக வழங்கிட காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. கர்நாடகம் வழக்கம் போல நீர் இருப்பு பற்றாக்குறை உள்ளது, குடிநீர் ஆதார தேவை உள்ளது என கூறி தட்டி கழித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதத்தில் 9.19 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடகம் தந்திருக்க வேண்டும். 3.89 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே, அதுவும் உபரியாக பெய்கின்ற மழைப்பொழிவின் காரணமாக அந்த அளவு தண்ணீர் கூட 3.89 என்ற அளவில் தமிழகம் நோக்கி வந்திருக்கிறது. இந்த நிலையில் மீதமுள்ள 5.3 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக கர்நாடகம் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என நதிநீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி தண்ணீரை விடுவிப்பதற்கு கூடிய விரைவில் முடிவு மேற்கொள்ளப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நதிநீர் ஆணையம் தெரிவித்து கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நமது முந்தைய விளக்கங்களில் ஒவ்வொரு நாளும் நாம் தெரிவித்தது, லா நினோ நோக்கிய பசிபிக் பெருங்கடல் நகர்வும் எதிர்மறை ஐஓடி நோக்கிய இந்திய பெருங்கடல் நகர்வும் பேரளவு மழைப்பொழிவை தென்மேற்கு பருவக்காற்றின் மூலமாக கேரளம், கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு என்ற அளவில், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா என்ற அளவில் மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது. குறிப்பாக கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்பொழிவு துவங்கப் போகிறது என்று நம் முந்தைய விளக்கங்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த 16ஆம் தேதி 17 தொடங்கி ஜூலை 12 வரையிலான வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்ட விளக்கத்தினையும் நாம் தெரிவித்து 3 கட்டங்களாக அந்த மழைப்பொழிவினுடைய தீவிரத்தை விளக்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 100% தற்போதைய நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. கர்நாடகம் மற்றும் தெற்கு கர்நாடகம் மற்றும் கேரள பகுதிகளில் மழைப்பொழிவு நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது. 10 முதல் 18 சென்டிமீட்டர் என்ற அளவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை கொட்டி வருகிறது. அதே போல
கேரளாவினுடைய வடக்கு மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவு ஏற்பட்டு அதனுடைய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாக தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் கர்நாடகாவினுடைய அணையினுடைய நீர் இருப்புகளை பார்க்கலாம். கேஆர் சாகர் 124.8 கொள்ளளவு. அதில் இப்போ நேற்றைய நிலையிலிருந்து இன்றைய நிலைக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி உயர்ந்திருக்கிறது. நேற்றைய நிலையில் 87.7 என்று இருந்தது. இன்றைய நிலையில் 93 அடி என்ற அளவில் கேஆர் சாகர் முக்கியமான அணை, காவிரியின் குறுக்கே உள்ள அணை. இதிலிருந்து உபரி நீர் எந்த அளவிற்கு வெளிப்படுகிறதோ அதுதான் கபினியும் கேஆர் சாகரோ அதிகபட்சமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த 2 அணைகளில் இருந்தும் நதிநீர் அதிக அளவில் திறந்து விடப்படக்கூடிய நிலையில் காவிரி பெருக்கெடுக்கும். கேஆர் சாகருடைய நிலை நேற்றைய நிலையில் இருந்து இன்றைய நிலையில் 4 அடி உயர்ந்திருக்கிறது. கபினி 46.3 என்ற அளவில் நேற்று இருந்தது. இன்றைய நிலையில் 50.3 கிட்டத்தட்ட இதுவும் 4 அடி உயர்ந்திருக்கிறது. கேரங்கி 100 அடி நேற்றைய நிலையிலிருந்து 1 அடி உயர்ந்து, அதாவது 99 இருந்து 100 அடியாக உயர்ந்திருக்கிறது. கேமாவதி நேற்றைய நிலையில் 78, இன்றைய நிலையில் 79. மேட்டூர் தொடர்ந்து ஒரே நிலையில் நீடிக்கிறது 40.4. தமிழகத்தினுடைய மற்ற அணைகளை நோக்கும்போது பவானி சாகர் 60, அதனுடைய கொள்ளளவில், அதாவது 105 60.2 நாளும், அமராவதி 90 அடியில் 58.97, பெரியார் 152 121.8, வைகை 71 48, பாபநாசம் 143 அடியில் 97.5, மணிமுத்தாறு 118 78.4, பேச்சிப்பாறை 48 45.7, பெருஞ்சாணி 77 73.27, கிருஷ்ணகிரி 52 48.7, சாத்தனூர் 119 அடியில் 82 அடியும், சோலையாறு 160 அடியில் 100 அடியும், பரம்பிக்குளம் 72 அடியில் 15.5 அடியும், ஆலியாறு 120 அடியில் 83 அடி வரை, திருமூர்த்தி 60 அடியில் 30 அடி வரை நீர் நிரம்பி இருக்கிறது தமிழக அணைகளை பொறுத்தவரை. இதை தவிர்த்து சிறுவாணி, அதாவது கோவை மாவட்டத்தினுடைய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணை, அதாவது கடந்த நாட்களில் முந்தைய தினம், நேற்றுக்கு முந்தைய தினம் 11.3 என்ற அளவில் இருந்தது. இன்றைய தினம் 15.5 என்ற அளவில் கிட்டத்தட்ட 4 அடி இந்த சிறுவாணி அணையினுடைய இருப்பானது உயர்ந்திருக்கிறது. இது தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தை காட்டுகிறது. மேலும் அடுத்து வரும் நாட்களில் மழைப்பொழிவினுடைய வீதம் மேலும் அதிகரிக்க இருக்கிறது. இந்த நிலையில் விரைவில் ஒரு தினத்திற்கு 4 முதல் 5 அடி என்ற அளவில் கர்நாடகாவினுடைய அணைகள் வேகமாக நிரம்பிடவும், தமிழகத்தினுடைய அணைகளுக்கான வரத்தும் அதிகரிக்கவும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற அளவில் இன்றைக்கான வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழக்கம் போல வடமேற்கு பகுதி, தென்மேற்கு பகுதி, ஆப்பிரிக்காவினுடைய கடலோரத்தை ஒட்டிய தென்மேற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் மெலிந்த குறைவழுத்த சுழற்சி கடந்த நாட்களில் தொடர்கிறது. இதுவும் சற்று வீழ்ச்சி அடைகிறது. அதே நேரத்தில் அரபிக்கடலினுடைய வடக்கு பகுதியிலையும் வங்கக்கடலினுடைய வடக்கு பகுதிகளிலையும் 2 குறைவழுத்த பகுதிகள் நீடித்து 2 பருவக்காற்றினையுமே சமநிலைப்படுத்தி கிட்டத்தட்ட மழைப்பொழிவை கேரளம், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழக பகுதிகள் மீது வலுவாக குவியப்படுத்தி வருகிறது. மழைப்பொழிவும் வலுவடைந்திருக்கிறது. இன்றைய நிலையில் வழக்கம் போல கேரளம் மற்றும் கர்நாடக தெற்கு உள்பகுதிகள் மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தினுடைய கடலோர பகுதிகள், ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகள், தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் கரைகோடி மாவட்டங்கள், ஒரு சில வட கடலோர மாவட்டங்கள், இங்கெல்லாம் இன்றைய நிலையில் மழைப்பொழிவு இருக்கலாம்.
அடுத்து வரக்கூடிய நாளை மறுநாள் முதல் தமிழகத்தில் படிப்படியான மழைப்பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 சுழற்சிகள் குறைவழுத்த பகுதிகள் அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் சமநிலை அடையக்கூடிய நிலையில் காற்றானது மேற்கு திசையிலிருந்து வளமான ஈரப்பதம் மிகுந்த காற்றை கணவாய் பகுதிகள் வழியாகவும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வழியாகவும் வடகடலோர மாவட்டங்கள் மீது தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வழியான குவியலுக்கும் அதே போல பாலக்காட்டு கணவாயின் மூலமாக மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் மீதும், அதாவது திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் மீதும் காற்று குவிதலுக்கு மேற்கு காற்று குவிதலுக்கு வலுவான வாய்ப்புகள் நாளை மறுநாள் முதல் இருக்கின்றன. இன்றைய தினம் வாய்ப்புகள் சற்று குறைந்திருக்கலாம். மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கலாம். ஆங்காங்கே தூறல் சாரல் வாய்ப்புகள் இருக்கலாம். மழைப்பொழிவினுடைய தீவிரத்தன்மை இந்திய நிலையில் தமிழகத்தில் குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, மதுரை, திண்டுக்கல் மேற்கு, கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்துடைய மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகள் என்றெல்லாம் இங்கெல்லாம் தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவு இன்று மாலை இரவு நேரத்தில் அங்கங்கே ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும். அநேக மேற்கு பகுதிகளில், இந்த மாவட்டங்களுடைய மேற்கு பகுதிகளில் சாரலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேரளாவில் வளமான மழைப்பொழிவிற்கு தெற்கு பகுதிகளிலையும் இன்று வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தென்கரைக்கோடி மாவட்டங்களான குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் இந்த தூறல், சாரல் மற்றும் மிதமான மழைப்பொழிவிற்கு சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும், கோவை மாவட்டத்தில் தெற்கு பகுதிகளிலையும் வடக்கு பகுதிகளிலையும் கூடுதல் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் அநேக இடங்களில் இன்று மழைப்பொழிவு இருக்கு. கனமழை பொழிவிற்கும் ஆங்காங்கே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை நாமக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடத்திற்கிடம் மாறுபடக்கூடிய மழை வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு இன்று மாலை இரவு நேரத்தில் அங்கங்கே நீடிக்கலாம். ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளிலேயோ அல்லது உள்பகுதிகளிலேயோ தூறல் அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே போல தான் இதர கடலோர மாவட்டங்களில் கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் கூட ஓரிரு இடங்களில் தூறல் சாரலுக்கு ஓரிரு இடங்களில் தூறல் வாய்ப்புகள் இருக்கலாம். பெரிய அளவில் இன்றைய நிலையில் வடகடலோர மாவட்டங்கள்லேயோ அல்லது இதர டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலேயோ மழைக்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கின்றன. இருப்பினும் மாலை நேரத்தில் சிறிய தூறலுக்கான வாய்ப்புகள் ஒரு சில வடகடலோர பகுதிகளில் இருக்கலாம். டெல்டா மாவட்டங்கள்லேயும் கடலோர பகுதிகளிலையும் தெற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் மாலை நேரத்தில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கும். ஓரிரு இடங்களில் லேசான தூறலுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நிலையில் இன்றைய வானிலை நகர நாளை மறுநாள் முதல் 2 சுழற்சிகள் பலவீனமடையும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்மேற்கு பகுதிகள் சார்ந்த அந்த குறைவெடுத்த சுழற்சி மட்டும் நீடித்து பருவக்காற்றினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அமைந்து காற்று குவிதலை மேலும் தீவிரப்படுத்தும். அந்த வகையில் இயல்பான வெப்பச்சலன இடிமழை பொழிவு நாளை மறுநாள் முதல் தமிழகத்தை பொறுத்தவரை வடக்கு மாவட்டங்களிலும், வடகடலோர மாவட்டங்களிலும், மத்திய மேற்கு மாவட்டங்களிலும், தெற்கு உள் மாவட்டங்களிலும், தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக அமையக்கூடும். இந்த நிலையில் நாம் வானிலையை எதிர்பார்க்கிறோம். என்றாலும் வானிலை என்பது அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். நன்றி.